பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்காரு. அந்த பேட்டியில பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர் குறித்து பேசும்போது நல்ல சாதி பின்புலம் கொண்டவர் அப்படின்னு பேசுறாரு. அப்படி என்றால் பாஜகவிலே இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலை சாதியை சேர்ந்தவர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்கள், நல்ல ஜாதியில் பிறக்கவில்லை என்கிறதற்கான பொருள்பட அவர் பேசியிருக்கிறாரா? பாஜகவுக்குள்ளேயே ஏன் ஒரு குழப்பத்தை மோடி விளைவிக்கிறார் என்று நமக்கு புரியவில்லை. அந்த சாதியினுடைய வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இதை பார்க்கலாம்ல. அப்படி என்றால் அந்த சமூகத்தை தவிர மற்ற சாதிக்காரர்கள் யாரும் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று மோடி சொல்ல வருகிறாரா? ஒரு சாதி வாக்கு வங்கிக்கு மட்டுமே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிலே மதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பதற்காக சாதியை தூண்டுகிறாரா மோடி என்கிற ஒரு கேள்வி நமக்கு. உன் பருப்பு தமிழ்நாட்டிலே வேகாது, கமலாலயத்திலே நீ சமூக நீதி அரசியலை செய்தால்தான் உன்னுடைய கட்சிக்கே அங்கீகாரம் கிடைக்கும் அல்லது வாக்கு வங்கி கிடைக்கும் என்கிற நிலைமை தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இங்கு நீ சாதி என்கிற குறுக்குச்சாலை ஓட்டுவதன் வழியாக தமிழ்நாட்டிற்கு ஏதோ ஒரு 3% வாக்கு வங்கி இருந்தது. அதை மோடி திருவாய் மலர்ந்து கெடுத்து விட்டார் என்றுதான் நான் குற்றம் சாட்டுகிறேன். வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்காரு. அந்த பேட்டியில் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் ஒரு சில விஷயங்கள் தமிழ்நாடு அரசியல் குறித்து பேசும்பொழுது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை முன் வச்சிருக்காரு. குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர் குறித்து பேசும்போது அவர் ஒரு நல்லவர், வல்லவர்லாம் பேசுகிறது சரி, ஆனால் ஒரு நல்ல சாதி பின்புலம் கொண்டவர் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ கூட இருக்கிற எல்முருகன் அவர் எப்படி பார்க்குறாரு? இப்போது வேறு சாதிக்காரங்களை வேறு விதமாகவும், கொங்கு மண்டலத்தில் இருக்கிற கவுண்டர் சாதிகளை வேறு விதமாகவும் பார்க்குற ஒரு போக்கு சரியானதா? எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜக என்பது அடிப்படையிலே சாதி வெறியை கூர்தீட்டி, மத வெறியை கூர்தீட்டி, மனிதர்களை பிளவுபடுத்துகிற அரசியல் சாசனத்திற்கே எதிரான ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது பாஜக தான். பிறப்பின் அடிப்படையிலே எல்லா நாடுகளிலேயுமே பிறப்பின் அடிப்படையிலே குழந்தைகள் தான் பிறக்கிறார்களே தவிர சாதிகளாக பிறப்பது கிடையாது. பிறக்கிற குழந்தைக்கு நாம் தான் ஒரு பெயரை சூட்டுகிறோம். நீ இந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லுகிறோம், இந்த கடவுளுக்கு நீ வழிபட வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறோமே தவிர சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட்டால் யாருமே போய் சாமி கும்பிடுவது கிடையாது, வழிபாடு செய்வது கிடையாது, ஜபம் கிடையாது, தொழுகை கிடையாது, சாதியும் கிடையாது. இப்போ மனிதர்களாக பார்க்காமல் சாதியாக பார்க்கிற ஒரு பிற்போக்கு சக்தியாக இந்த நாட்டினுடைய பாரத பிரதமராக இருக்கிறவர், தலைமை அமைச்சராக இருக்கிறவரே இப்படி ஒரு குறுகிய பார்வையோடு இருக்கிறார் என்றால் நீங்கள் சொன்னது சரியான வார்த்தை தான். அவருடைய கட்சியிலே குறிப்பிட்ட ஜாதிக்காரர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி என்றால் அப்போ இவர் நல்ல ஜாதியிலே பிறந்தார், இதற்கு தந்தை பெரியார் தான் சரியான விடை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒருவர் தன்னை உயர் ஜாதி என்று சொல்லிக் கொள்வதிலே என்ன பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு? அவர் தன்னை உயர்வாக கருதி கொள்கிறார். அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூட வச்சுக்கோங்க. அவர் ஒரு அதீத தன்னம்பிக்கையோடு ஒருவர் இருக்கிறார் என்றால், அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டபோது தந்தை பெரியார் சொன்னார், ஒரு குடியிருப்பு இருக்கிறது, பல பேர் ஒரு ஊரிலே பல பேர் குடியிருக்கிறார்கள், ஒரே ஒரு வீட்டிலே மட்டும் இது பத்தினி வசிக்கும் வீடு என்று ஒரு போர்டு மாட்டிட்டார். மற்ற வீடுகளினுடைய நிலைமை என்னாகும், மற்ற வீட்டினுடைய பெண்களினுடைய நிலை என்னாகும் என்று அவர் கேட்டார். தப்பான பெண்கள் இருக்கிற, தன்னை உயர்ந்தவன் என்று ஒருவன் கருதி கொள்வதிலே என்ன பிழை இருக்கிறது என்று கேட்கிற பல பேருக்கு தெரியவில்லை. தன்னை உயர்ந்தவன் என்று கருதி கொள்கிறவன் பல பேருக்கும் தன்னை விட மற்றவன் தாழ்ந்தவன் என்கிற எண்ணம் இயற்கையாகவே ஏற்பட்டு விடுகிறது, இயல்பாகவே ஏற்பட்டு விடுகிறது. அப்போ ஒரு கட்சி எல்லா சமூகங்களும் வாக்களிக்க வேண்டிய கட்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிற போது இவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு கட்சியினுடைய அவர் மாநில தலைவராக இருக்கிறவர் நல்ல சாதியில் பிறந்திருக்கிறாரு என்று சொல்வதன் மூலமாக இவரை தவிர்த்து விட்டு மற்றவர்கள் எல்லாம் நல்ல ஜாதியிலே பிறக்கவில்லை என்கிற ஒரு அர்த்தத்தையும் அதிலே சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் பாஜகவிலே இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலை சாதியை சேர்ந்தவர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்கள், நல்ல ஜாதியில் பிறக்கவில்லை என்கிறதற்கான பொருள்பட அவர் பேசியிருக்கிறாரா? பாஜகவுக்குள்ளேயே ஏன் ஒரு குழப்பத்தை மோடி விளைவிக்கிறார் என்று நமக்கு புரியவில்லை. அப்போ இவர்கள் ஒரு கட்சிக்குள்ளேயே எவ்வளவு குழப்பத்தை விளைவித்தால் சமூகத்திலே எவ்வளவு குழப்பத்தை விளைவிப்பார்கள்? இவர்கள் ஏன் மணிப்பூரிலே கலவரத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள்? ஏன் வன்முறையை தூண்டுகிறார்கள்? ஏன் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது என்று ஏன் சொல்லுகிறார்கள்? ஏன் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கலாச்சாரம் பண்பாட்டிலே ஏன் இவர்கள் கை வைக்கிறார்கள், தலையிடுகிறார்கள் என்பதற்கான எல்லா கேள்விக்கும் வெறுப்பு அரசியல் என்பதைத்தான் இவர்கள் தங்களுடைய மையமாக வைத்திருக்கிறார். எனவே இந்தியாவை பொறுத்தவரையில் இது முழுக்க முழுக்க காந்தி தேசம். இங்கு வெறுப்புக்கு இடமே இல்லை. காந்தி முழுக்க முழுக்க மதங்களை நிராகரித்தவர் இல்லை, சாதியை நிராகரித்தவர் இல்லை, இன்னும் சொல்ல போனால் சனாதனத்தை கூட அவர் நிராகரித்தவர் இல்லை.
ஆனால் தன்னுடைய மதம்தான் சிறந்தது, மற்றவர்களுடைய மதம் சிறந்தது இல்லை என்று அவர் ஒரு நாளும் சொன்னதில்லை. எனவே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சனாதனத்திலிருந்து விடுபட்டு வருகிற போது RSS காரர்கள் என்ன பண்ணி விட்டார்களா, அவரை கொலை செய்து விட்டார்கள். அவர் ஒரு உண்மையான இந்துவாகத்தான் இருந்தார், ஆனால் ஒரு தீவிரமான இந்துத்துவவாதியாக அவர் இல்லையே என்கிற ஆதங்கத்தில் அவரை கொலை செய்து விட்டார்கள். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் முரண்பாடு இருந்தது. அந்த முரண்பாடு எப்படிப்பட்டது என்றால், காந்தி இன்னும் கொஞ்சம் சிறந்தவராக இருந்திருக்கலாமே, இந்த சாதிகளை மறுப்பவராக இருந்திருக்கலாமே என்கிற உரிமை சார்ந்த கோபம் அவருக்கு இருந்தது. இன்னும் கொஞ்சம் தீவிரமான மத இந்துத்துவவாதியாக இருந்திருக்கலாமே என்கிற ஆதங்கம் RSS காரர்களுக்கு இருந்தது. எனவே அம்பேத்கருக்கு இருக்கக்கூடிய முரண்பாடும், அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இருந்த முரண்பாடும், காந்திக்கும் RSSக்கு இருக்கிற முரண்பாடும் வேறுபட்டது. அது நட்பு முரண், பகை முரண் என்று கூட நம்ம அதை சொல்லலாம். பூனை தன் குட்டியை கவ்வுவது என்பது நட்பு முரண், ஆனால் அதே பூனை ஒரு எலியை கவ்வுவது என்பது பகை முரண். மனிதர்களை பகை முரண்களால் ஆள வேண்டும், அதிகாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய கோட்பாடு. எனவே மோடி தமிழ்நாட்டிலே சாதி வியாபாரத்தை நடத்தலாம் என்று நினைக்கிறார் என்றால், இந்த ஊரிலே சாதிகள் இருக்கிறது, ஆனால் சாதியை சொல்லி முதன்மைப்படுத்தி அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலைமை இருக்கிறது. இல்லை, ஏன் இதை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கக்கூடாது? அந்த சாதியினுடைய வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இதை பார்க்கலாம்ல? அப்படி என்றால் அந்த சமூகத்தை தவிர மற்ற சாதிக்காரர்கள் யாரும் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று மோடி சொல்ல வருகிறாரா என்கிற ஒரு கேள்வியும் அதற்குள்ளே இருக்கிறது. எப்படி ராமதாஸ் அவர்கள் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று சொன்னாரோ, அதே போல இந்த குறிப்பிட்ட ஜாதியை தவிர மற்றவர்களுடைய வாக்கு வங்கியை பாஜக பெறாது என்கிற ஒரு கருத்தை அவர் சொல்ல வருகிறாரா என்கிற கேள்வி. இல்ல, கொங்கு மண்டலத்தில் அவங்க அதிகமா இருக்காங்க, அதனால அது ஒரு நல்ல சாதின்னு சொன்னா அவங்க எல்லாரும் மக்கள் பாஜக மண்டலத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே சாதி வெறியர்கள் அல்ல. இல்ல, நான் சொல்றது அந்த குறிப்பிட்ட சாதி கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. இல்ல, அந்த சாதி கொங்கு மண்டலத்திலே ஒரு குறிப்பிட்ட அவர்கள் சொல்லுகிற வெள்ளாள கவுண்டர் சாதி போன்றவர்கள் இருக்கலாம், பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கலாம். அவர்கள் அத்தனை பேருமே சாதி வெறி பிடித்தவர்கள் அல்ல. அங்கும் சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்று சிந்தனை உடையவர்கள், எல்லா சமூகத்திலேயுமே முற்போக்கு சிந்தனை உடையவர்களும் சாதி மறுப்பாளர்களும் சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இவர் குறிப்பிடுகிற சாதியை சேர்ந்தவர்கள் திமுகவிலே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் இருக்கிறார்கள். கொங்கு மண்டலம் என்பதே அதிமுகவினுடைய கோட்டை என்றுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் ஒரு சாதி வாக்கு வங்கிக்கு மட்டுமே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டிலே மதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பதற்காக சாதியை தூண்டுகிறாரா மோடி என்கிற ஒரு கேள்வி நமக்கு இந்த விமர்சனத்தில் இருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது கட்சிக்குள்ளே வருமா ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, அப்போது அண்ணாமலை நல்ல சாதினா அண்ணாமலையை சார்ந்து அல்லது அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவராக இருந்த திரு எல் முருகன் அவர்கள் என்ன சாதி, எப்படியாப்பட்ட சாதியில் வர்றார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இது சரியா? அவர்கள் அளவுக்கு நாம் தரந்தாழ்ந்து குறிப்பிட்ட சாதி குறித்தெல்லாம் பேசுவதற்கு நமக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் தலையிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், மார்பிலே பிறந்தவன் வைசியவன், காலிலே பிறந்தவன் சூத்திரன் என்றெல்லாம் இவர்கள் கதை கட்டி வைத்திருக்கிறார்கள். தந்தை பெரியாரிடத்திலே போய் கேட்கிறார்கள், என்னையா இந்த மாதிரி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்னார், இதை எழுதியவன் முட்டாள் என்பதற்கு சாட்சியமே தலையிலே போய் ஒருவன் பிறக்க முடியுமா, தோளிலே போய் ஒருவன் பிறக்க முடியுமா, மார்பிலே போய் ஒருவன் பிறக்க முடியுமா, காலிலே போய் ஒருவன் பிறக்க முடியுமா? பிறப்பதற்கென்று இயற்கை பெண்மைக்கென்று ஒரு வாசல் வைத்திருக்கிறது, அதன் வழியாகத்தான் பிறக்க முடியும். அப்படி பிறப்பதற்கு சாத்தியமில்லை என்றால் மருத்துவ ஆலோசனையின்படி அவர் சிசரியனில் பிறக்க முடியும். இவ்வளவுதான் இயற்கையினுடைய வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகள். இதை மீறி ஒருவன் தலையிலே பிறந்து விட்டான், ஒருவன் தோளிலே பிறந்து விட்டான், ஒருவன் மார்பிலே பிறந்து விட்டான், ஒருவன் காலிலே பிறந்து விட்டான் என்று சொல்லுகிறீர்களே ஐயா, பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் எங்கே பிறந்தார்கள் என்று குறிப்பில்லையே என்று கேட்டபோது தந்தை பெரியார் சொன்னார், அவன்தான் அவனுடைய அப்பனுக்கும் மாத்தாளுக்கும் பிறக்க வேண்டிய இடத்தில் சரியாக பிறந்திருக்கிறான் என்று சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், பிறப்பின் அடிப்படையிலே மனிதர்களிடையே பேதம் பார்ப்பது என்பது ஒரு இழிவானது, மனித குலத்துக்கே எதிரானது. உலக நாடுகள் இன்றைக்கு கருப்பின மக்களினுடைய விடுதலை குறித்து பேசுகிறார்கள், ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசுகிறார்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க விடுதலையை நோக்கி, அறிவியலை நோக்கி, பகுத்தறிவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற போது பார்ப்பனர்கள் வருவதற்கு முந்தைய ஒரு சமூகமாக, சமத்துவ சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிற போது மனிதனை பிறப்பால் வேறுபடுத்துகிற ஆரிய தத்துவத்தை தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே RSS என்பதே அவர் அதற்கான கோட்பாடு தானே, உயர் சாதி நலன்களை பாதுகாக்கிற ஒரு வன்முறை அமைப்பு தான் RSS. எனவே அங்கிருந்து பயிற்சி பெற்றவர் உயர் சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிற வார்த்தையை பேசி இருக்கிறார்கள் என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அவர்களே கட்சி நடத்த முடியாமல் பாஜகவை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வழி இல்லாமல் தானே ராஜாவை ஒதுங்கிக்கொள், இளகணேசனை ஆளுநராக இருந்துகொள் என்று சொல்லி தமிழிசை சவுந்தரராஜனையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த என் முருகனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் கொண்டு அந்த கட்சியினுடைய தலைவராக காட்டி நம்முடைய வாக்கு கேட்கிறார்கள்.
உன் பருப்பு தமிழ்நாட்டிலே வேகாது, கமலாலயத்திலே நீ சமூக நீதி அரசியலை செய்தால்தான் உன்னுடைய கட்சிக்கே அங்கீகாரம் கிடைக்கும் அல்லது வாக்கு வங்கி கிடைக்கும் என்கிற நிலைமை தமிழ்நாட்டிலே இருக்கிறதே. இங்கு வந்து நீ சாதி என்கிற குறுக்குச்சாலை ஓட்டுவதன் வழியாக தமிழ்நாட்டிற்கு ஏதோ ஒரு 3% வாக்கு வங்கி இருந்தது. அதை மோடி திருவாய் மலர்ந்து கெடுத்து விட்டார் என்றுதான் நான் குற்றம் சாட்டுகிறேன். இதனால வந்து நிச்சயமாக மற்றவர்கள் நிச்சயமாக இவரை உயர்வுபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட இந்த சாதிய ஆதிக்கத்தை சொன்னதன் வழியாக பிற சாதிக்காரர்கள் பாஜகவிற்கு ஓட்டளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஒரு சூழ்நிலையை இல்லை, மற்றவங்கள ஒரு குறை சொல்லல, அப்படிதான் அதை பார்க்க முடியும். மற்றவர்கள் குறை சொல்லவில்லைங்கிறது இல்லைங்க. நீங்க இயல்பாகவே ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரனுக்கு எதிரானவன் தான். இப்ப இந்து என்று சொல்லிக் கொள்றான்ல, ஏன் சாதி ஆணவ படுகொலை நடக்கிறது? யாரோ ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் தனிப்பட்ட முறையில் காதல் மலர்கிறது எங்கோ ஒரு இடத்துல, அவர்கள் விரும்பி திருமணம் செய்து கொள்கிறார்கள். இப்போ சங்கர் கௌசல்யா என்று 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சங்கரை ஏன் கொலை செய்தார்கள்? அவர் இந்து இல்லையா? கௌசல்யாவை ஏன் வெட்டினார்கள்? அவர் இந்து இல்லையா? ஒரே மதத்தை சார்ந்தவர்களுக்குள்ளே திருமணம் நடக்கிற போது ஏன் சாதி ஆணவ படுகொலை நடக்கிறது? ஒரு சாலையிலே ஒரு விபத்து நடக்கிறது, எவனா சொல்கிறானா முதலியார் ரத்தம் கொண்டு வாங்க, தேவர் ரத்தம் கொண்டு வாங்க, கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் ரத்தம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறானா, ஏ பாசிட்டிவ் கொண்டு வாங்கன்னு அவர் என்ன ரத்த பிரிவோ அதைத்தானே கேட்குறான். என்றைக்காவது நான் முதலியார் ரத்தத்தை தான் ஏற்றுவேன் என்று சொன்னால் அவர் அந்த விபத்திலே மாட்டிக்கொண்டு பிழைக்க முடியுமா? அப்படி ஒரு ரத்த வங்கி இருக்கிறதா? என் ரத்தத்தின் ரத்தம் என்ன யாரை வேணான்னு சொல்லலாம். அப்படி ஒரு ரத்த வங்கி இருக்கிறதா? சாதிக்கான ரத்த வங்கி என்று ஒன்று இருக்கிறதா? முதல்ல இது அறிவியலுக்கு பொருந்துமா? இப்படிப்பட்ட முட்டாள்தனங்களை வந்து ஒரு ஆட்சியாளர்கள் வந்து எல்லாருக்குமான ஆட்சியை நடத்த வேண்டியவர்கள், எல்லாருக்குமான மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டியவர்கள், உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் பொறுப்பில் இருந்தீர்கள் என்று சொன்னால் 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்த இவர்கள் இவ்வளவு சாதி பாகுபாட்டை மனதிலே தேக்கி வைத்திருக்கிறவர்கள் எந்த அளவிற்கு இந்த நாட்டை சீரழித்திருப்பார்கள் என்பதற்கான சாட்சியமாக அவருடைய இந்த வாக்கு மூலம் இருக்கிறது. கச்சத்தீவு தாரை வார்த்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சமீப காலத்தில் பேசுபொருளாக இருக்குது. குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இது பேசுபொருளாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் இது குறித்து ஆர்டிஐ போட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. பிரதமர் மோடி இதை பற்றி பேசுகிறாரு. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. அது குறித்து நான் தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி பலமுறை கடிதங்கள்லாம் அனுப்பியிருக்கேன். இதை மக்களிடையே இது குறித்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுபொருளாக இருக்குது. மீண்டும் கச்சத்தீவு தொடர்பான பேசுபொருள் உருவாவதற்கான நோக்கம் என்ன? கச்சத்தீவை வந்து இந்திரா காந்தி அவர்கள் 1974 ஜூன் 26 வந்து தாரை வார்த்து கொடுத்தார் என்பது ஒரு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இது ஒரு புதிய செய்தி அல்ல. ஏறத்தாழ 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 ஆண்டு காலம் சமீபத்திலே மோடி அவர்கள் பிரதம மந்திரி அமைச்சராக இருந்திருக்கிறார். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளியுறவுத்துறையின் மூலமாகவோ இலங்கைக்கு வந்து அவர் ஏதாவது கடிதம் எழுதியிருக்கிறாரா? அரசு சார்ந்த கோரிக்கை வைத்திருக்கிறாரா? அது சார்ந்த முயற்சிகள் ஏதாவது செய்திருக்கிறாரா என்றால் இல்லை. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 2 வாரங்கள் தான் இருக்கிறது என்கிற போது கச்சத்தீவை கொடுத்தது யார் என்று கேட்கிறார். அதில் 2 வகையான தந்திரங்கள் இருக்கிறது. அது காங்கிரஸ் வந்து அன்றைக்கு ஆட்சியிலே இருந்த இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலே கொடுத்தது என்பது மூலமாக காங்கிரஸை குற்றஞ்சாட்ட முடியும் என்று அவர் நினைக்கிறார். ஒன்று, அது காங்கிரஸ் தான் செய்தது என்பதிலே யாருக்குமே இரண்டாவது கருத்து கிடையாது. அந்த பழியை தூக்கி திமுக மீது போட்டுவிட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த வாக்கு வங்கி பாதிக்கும் என்று நினைக்கிறார்கள். அன்றைக்கு கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு கொடுத்த போது கடுமையாக அதை எதிர்த்தது அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். அவர் அன்றைக்கு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி அதற்கு எதிரான தீர்மானங்களை, சிறப்பு தீர்மானங்களை சட்டசபையில் எல்லாம் போட்டு சர்வகட்சி கூட்டங்களையும் கூட்டி அவர் அதற்காக எதிர்வினை ஆற்றி இருக்கிறார். ஆனால் ஒரு மாநில கட்சி அது, அப்போ மாநில கட்சி, அதுக்கான அதிகாரம் இல்லை. ஒருவேளை மாநில சுயாட்சி இருந்து மாநிலத்தினுடைய அனுமதியோடு தான் அதை கொடுக்க முடியும். அந்த தமிழ்நாட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தீவு என்கிற காரணத்தினால அந்த மாநிலத்தின் அனுமதி பெற்றுதான் கொடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்திருந்தால், ஒரு மாநில சுயாட்சி இருந்திருந்தால் அது நடைமுறைக்கே வந்திருக்காதுல. அப்போ மோடி செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒன்று மாநில சுயாட்சிக்கு மாநிலத்திற்கான அதிகாரத்தை நீங்கள் அதிகப்படுத்தி தர வேண்டும். ஒன்று, இல்லை என்றால் கச்சத்தீவை மீட்போம் என்று நீங்கள் வந்து 10 ஆண்டு கால ஆட்சியில் செய்திருக்க வேண்டும். ஒன்று, இப்பொழுது சொல்லுங்களே பார்ப்போம், கச்சத்தீவை நான் மீட்டு தரேன்னு சொல்லுங்களே பார்ப்போம். குற்றச்சாட்டு மட்டும் சொல்றது. அதாவது செட்டிநாட்டில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது நடந்திருக்கு, சீர்வரிசைகள் திருமணத்தில் நடந்திருக்கு. யாராவது ஒருவர் குறை சொல்லிவிட்டால் உங்களுக்கு பரிசு தருகிறேன் அப்படின்னு ஒரு செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய அரசர்னு சொல்லுவாங்க அவங்கள, அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி வீடு, உங்களுக்கு தெரியும் செட்டிநாடு வீடுகள் ஒரு தெருவிலை தொடங்கி அடுத்த தெருவிலை தான் கொள்ளைவாசல் முடியும். தலைவாசல் ஒரு தெருவிலை தொடங்கும், கொள்ளைவாசலில் போய் முடியும். எல்லா சீர்களையும் வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.
எத்தனையோ சீர்கள் இருக்கிறது. யாருமே எந்த பரிசு பொருட்களையோ அழகு பொருட்களையோ சித்திரை வேலைப்பாடு குறை சொல்லவே முடியவில்லை. ஒரு வயதான பாட்டி வந்துச்சு, சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு சொல்லிச்சு, என்னடா சீர் வச்சுருக்கிறாங்க இளவு மைய ஈர்வழியை காணா அப்படின்னுச்சான். அவங்க ஈர்வழியை வைக்க மறந்துட்டாங்க. இதைத்தான் மோடி செய்து கொண்டிருக்கிறாரே தவிர ஏற்கனவே தமிழ்நாட்டில் எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு பதிலாக ஒரு ஈர்வழியை மறந்துட்டாங்கன்னு சொல்கிறது மாதிரி ஒரு குறுக்குச்சால் ஓட்டி பார்க்கிறார். இதனாலெல்லாம் உங்களுக்கு அரசியல் வந்து விடாது. உங்களுடைய திருவாயை நீங்கள் மலராமல் இருந்தாலே தமிழ்நாட்டிலே நீங்கள் நோட்டாவுக்கு கீழே பத்திரமாக இருக்கலாம். இல்லை என்றால் நோட்டாவோடு நீங்கள் போராடி தோற்ற கட்சி என்கிற வரலாற்று பழியை நீங்கள் மீண்டும் சுமப்பீர்கள். இப்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனை குறித்து தமிழக முதல்வரும் ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஒரு 3 கேள்வியை முதன்மையாக வைத்து அந்த கேள்விகளை துவங்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு நீங்கள் கொடுத்த நிதிகள், அதாவது நம்ம கட்டுற வரி பணத்துலேருந்து நீங்கள் கொடுக்குற நிதி என்பது ₹1 29 தான் இருக்குது, அதை அதிகரித்து கொடுத்துருக்கீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சமீபத்தில் பேரிடர் நடந்தது, வெள்ளம் வந்தது, தூத்துக்குடி எல்லா பகுதியும் பாதிக்கப்பட்டது, அதற்கு நீங்கள் கொடுத்த நிதி என்ன, இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்குன்னு நீங்கள் கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என்ன அப்படின்னு ஒரு 3 கேள்வி அடுக்கி இந்த கேள்வி முதன்மையாக வைக்கிறாரு. 10 ஆண்டுகளாக நீங்கள் எதுவுமே செய்யலையே அப்படின்னும் போது இந்த கேள்வி சரியானதா? ஒரு கச்சத்தீவை பற்றியான ஒரு கேள்வி வரும்பொழுது அதற்கு மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒன்றிய அரசு கவலைப்படுது. ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற இந்த கேள்வி நம்ம சரியானது தானே? அதாவது ஒரு மீனவர்களை வந்து கைது செய்து விட்டு போகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை வந்து கடலோர காவல் படையில் வந்து இலங்கை இராணுவம் கைது செய்கிறது, அல்லது அவர்கள் மீது துப்பாக்கி சூட்டு நடத்துகிறது அப்படின்னா அதை மீட்பதற்கான அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? மாநில அரசுக்கு இருக்கிறதா அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்திடம் தான் அது இருக்கிறது. இப்போ நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாம் கோரிக்கை தான் வைக்க முடிகிறது. அதை வேண்டாம் என்று நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அப்போ நாம் வைக்கிற எல்லா கோரிக்கைகளையும் நிராகரித்து விட்டு குற்றச்சாட்டுகளை மட்டும் வந்து ஒரு மாநில அரசின் மீது இவர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். அப்போ ஒன்றும் இல்லை, அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு கூட நன்மை செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டை டாக்டர் கிருஷ்ணசாமியிலிருந்து பிரேமலதா போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நீங்கள் மக்களுக்கு நீங்கள் செய்வது என்பதெல்லாம் அடுத்த கட்டம். உங்களை நம்பி கொள்கையிலே சோரம் போனவர்களுக்கு, உங்கள் கொள்கையிலே கரைந்து போனவர்களுக்கு என் கட்சியிலே வந்து நான் மானக்கேட்டை சந்தித்தேன், மரியாதை இழந்தேன்கிறார் கிருஷ்ணசாமி. அவர்களுக்கே அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றாதவர்கள். அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் எல்லா வடிவத்திலும் வஞ்சகம் செய்வார்கள், ஓட்டு மட்டும் வாங்குவதற்கு அடிக்கடி வருகிறார்கள், அவ்வளோதான். அதாவது பிரேமலதா கேட்குறாங்க, விஜயகாந்த் 10 ஆண்டு காலம் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாரே, ஒரு முறையாவது பார்க்க வந்தீங்களா? அவருக்கு நீங்கள் வந்து பத்மஸ்ரீ கொடுக்கறதுலாம் நீங்கள் எந்த உள்நோக்கத்தோடு கொடுக்குறீங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. அப்படி என்றால் இவர்கள் யாருக்கும் எந்த நன்மை செய்யவில்லை. அவர் கொடுத்த வாக்குறுதியை, கூட்டணி கட்சிகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன்களுக்கு என்ன செய்வார்கள் என்கிற ஒரு கேள்வியும் இதற்குள் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்ட கேள்வி சரியானதுதான். ரொம்ப நன்றி. மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்திற்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி.